மைலேஜ் மற்றும் ஒட்டுமொத்த ஆயுள் அடிப்படையில் உங்கள் வாகனத்திலிருந்து சிறந்த செயல்திறனை பெற சில நல்ல ஓட்டுநர் நடைமுறைகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். எனவே காலை முதல் முறை வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் போது ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்துவதற்கு முன் 1 நிமிடம் ஐடிலிங்கில் இருக்கட்டும். இந்த உடற்பயிற்சி வாகனத்திற்கு சரியான என்ஜின் எண்ணெய் சுழற்சிக்கு போதுமான நேரத்தை வழங்கும். வாகனத்தை ஸ்டார்ட் செய்த உடனேயே முடுக்கிவிட்டால் ஆயில் பட்டினி காரணமாக டர்போசார்ஜர் சேதமடைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதேபோல் உங்கள் பயணத்தை முடிக்கும் போது இயந்திரத்தை அணைப்பதற்கு முன்பு 1 நிமிடம் ஐடிலிங்கில் வைக்கவும். வாகனத்தின் டயர் பிரஷரை அவ்வப்போது சோதித்து உரிமையாளர் கையேட்டில் கொடுத்துள்ளபடி பராமரிக்கவும். காற்று நிரப்பப்பட்ட டயர்கள் அல்லது குறைந்த காற்றுள்ள டயர்கள் வேகமாக தேய்மானம் அடைய வழிவகுக்கும். காற்றடைக்கப்பட்ட டயர்கள் வாகனத்தின் மைலேஜை பாதிக்கின்றன, மேலும் தேய்மானத்தை அதிகரிக்கின்றன. அதே சமயம் அதிக காற்று நிரப்பப்பட்ட டயர்கள் காஸ்வே சீரற்ற டயர் தேய்மானத்தை ஏற்படுத்தும். வாகனம் ஓட்டும்போது உங்கள் பாதத்தை கிளட்ச் மீது வைக்க வேண்டாம். இதனால் கிளட்ச் பகுதி ஈடுபடுவதால் வழுக்கி கிளட்ச் தட்டு அதிக தேய்மானம் அடையும். கியர் மாற்றும் போது கிளட்ச் பெடலை முற்றிலும் அழுத்தி திராய்க்கில் இருக்கும்போது கிளட்ச் பயணத்தை தவிர்க்கவும். எரிபொருள் மைலேஜை மேம்படுத்த குறைந்த கியருக்கு மாறுவது பரிந்துரைக்கப்படுகிறது. டாப் கியர் அல்லது ஓவர் டிரைவ் கியருக்கு மாறிய பிறகு வாகனத்தை சீரான வேகத்தில் ஓட்ட முயற்சிக்கவும். என்ஜின் RPM ஐ 1500 முதல் 2000 RPM வரம்பிற்குள் பராமரிக்கவும். விரைவான முடுக்கம் மற்றும் கடுமையான பிரேக்கிங்கை தவிர்க்க முயற்சிக்கவும். கீழ்நோக்கிச் செல்லும் போது எக்ஸாஸ்ட் பிரேக்கை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது. இது பிரேக்கின் ஆயுளை அதிகரிக்கவும் உங்கள் அன்பர்களின் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் முடிவடையும். வாகனம் ஓட்டும்போது எப்போதும் சீட் பெல்ட் அணியுங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வாகனம் ஓட்டும்போது மொபைல் போனை பயன்படுத்தாதீர்கள். ASML என்பது சுசு லிமிடெட் ஆகும். சிறந்தவராக இருங்கள்.